சேர்மன் துறை மேல கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை ஓட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம். நான் பேசுறேங்க. நீ கவுன்சிலர் இல்ல, இங்க நீ பேச முடியாது. நியாயத்தை யாரு பேசுறேன் என்னங்க? இதோ இருக்கிற சேர்மன் துறை மனவிரியாலே பழைய மோகத்தாலே ஊருக்கு ஊர் ஜனங்களுக்கு பல அநியாயங்களை செய்துட்டாரு. இதை நாங்க நம்ப மாட்டோம். ஆமா, நாட்டு நன்மைக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமா இருக்கிற தியாகி இவர். உங்களுக்கு தெரியாது, இவர் முனிசிபாலிட்டியை பாழாக்கிட்டாரு. பல இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. கண்டுபிடிச்சு கேட்டப்ப எங்களுக்கும் பங்கு தரேன்னு சொல்லி எங்க சேவா உணர்ச்சிக்கே களங்கத்தை உண்டு பண்ண பார்த்தாரு. சேர்மன் துறை ஒரு மக்கள் துரோகி. அவர் இந்த பதவிக்கு லாயக்கில்லாதவங்கிறத நிரூபிக்க ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அன்பார்ந்த பாவிங்களே, நீங்க எங்கெங்கயோ கையை நீட்டி எதையோ வாங்கிட்டு ஏன் இவர் கருத்தை கைய வைக்கிறீங்க? சட்டப்படி நீங்க பேசக்கூடாது. சட்டப்படி என்ன நடக்குது? வெளியே வர இல்லையா? அதுக்கு இல்லைங்க. இருப்பா, இப்ப நானே வரப்பா. சேர்மன் துறை மேல பழி போடுறது அநியாயம், அபாண்டம், அநியாயம், அக்கிரமம். அமைதியா இருங்க. இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் ஏதோ ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சேன். அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டாரு நம்ம சேர்மன். லஞ்சமா தான். முருகா, என் வாழ்க்கையில நான் போய் சொன்னதே கிடையாது. ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன். அது மட்டுமா, துரையுடைய குடும்பமே திருட்டு குடும்பம். துறையோட அண்ணன் புதுச்சேரியில பணம் 10 லட்சம் சொத்துக்கு ஓடி போயிருக்கான். இதை மட்டும் மங்கத்துக்கு வெளியே சொல்லியிருந்தா மாநாட்டை போட்டிருப்பேன். சேர்மன் துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கும் கிடையாது. அப்போ வேற வழியே இல்லை. ஆமா, வாக்கெடுப்பு தேவை, வாக்கெடுப்பு தேவை. ஆமா, வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு தேவை, வாக்கெடுப்பு தேவை, வாக்கெடுப்பு தேவை, வாக்கெடுப்பு தேவை. சரி, வாக்கெடுப்பு நடைபெறும். சேர்மன் திரு துரை அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக 18 வாக்குகள், எதிராக 5 வாக்குகள். அநியாயம், அநியாயம். 18-5-23 தான் ஆச்சு. இன்னொரு ஓட்டு எங்க திருடிட்டீங்களா? துரை அவர்கள் தன் வாக்கை பயன்படுத்தவில்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் சேர்மன் பதவியிலிருந்து திரு துரை அவர்கள் விலக்கப்பட்டார். இது நான் எதிர்பார்த்த முடிவுதான். ஆனா நான் வெளியே போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும், ஆனா என்னைக்குமே செத்துறாது. ரொம்ப நன்றி, வர்றேன். வணக்கம். அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியலையே. திடீர்னு வந்து இப்படி காலி பண்ண குழந்தைகளை கூட்டிட்டு நான் எங்க போவேன்? தேசத்தொண்ட குடும்பமாச்சே, தேசமே காப்பாற்றட்டும். திருட்டு பசங்களுக்கும் துரோகிகளுக்கும் இந்த வீட்டுல இனிமே கிடையாது. இது தர்மலிங்க ஆர்டர். உன்னை அப்பா திருட திட்டுறோம். அண்ணே, என்ன இதெல்லாம்? அண்ணன் அவர் எங்க போனாரோ தெரியல. எங்க போனாரு? பொதுஜனங்க பணம் 10 லட்சம் திருடிட்டு ஓடிப்பான். நடக்கிற அவமானம் என்ன போதாதா? எதுக்கப்பா சண்டை போடுற? உன்னை வீட்டை விட்டே துரத்தினார் உங்க அண்ணன். அதனாலதான் உத்தமரான அவருக்கு இந்த பழி வந்துச்சு. அந்த பழியை நான் சொல்லிக்கிறேன். நீ அந்த தர்மலிங்கம் தான் இதுக்கெல்லாம் காரணமா. மறுபடியும் உங்ககிட்ட மோத போறியா? முடிவு கட்டப்பா. தம்பி தம்பி வேண்டாப்பா, நான் சொல்றது கேட்போம். அண்ணன் கண்டுபிடிக்காம உங்க மோசே வைப்பாங்க. யாரு? புயல் மாதிரி வருது. ஓ, தோத்து போன மாஜி சேர்மனா? ஏது இவ்வளவு தூரம்? எங்க அண்ணன் ஏன் அவரை மாற்றி வச்சிருக்கீங்க? அன்னை குழந்தைகளை வீட்டை விட்டு ஏன் தோத்துறீங்க? நான் தானே உங்களுக்கு எதிரி. அவங்களே
பழி வாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா இன்னொரு பூனை கிட்ட சண்டை போடுறதுக்கு யானை மேலையா ஏறி வரணும்? இப்ப சொல்லு, ஜெயிச்சது யாரு, நானா நீயா? அதர்மத்தை விளையா கொடுத்து வாங்கிய கேவலமான வெற்றி. இது நிரந்தரமான தர்மலிங்கம். போடா, இப்ப நான் தான் சேர்மன். எனக்கு தான் மாலை, மரியாதை, பேரு, புகழ் எல்லாமே. பல பூக்கடைகளுக்கு மத்தியில ஒரு சாக்கடை இருந்தாலே போதும். அந்த தெருவெல்லாம் பரவுறது சாக்கடை நாட்டம் தான். அதுபோல் தான் நீயும். இது ஏமாந்தவன் பேச்சு. என்ன போல ஏமாந்தவன் தான் இந்த உலகத்தை பெரும்பான்மையா இருக்காங்க. ஆமா, ஆனா அவன்லாம் மூட்டை தூக்குறான், ரிக்ஷா இழுக்கிறான், பிளாட்பாரத்துல தூங்குறான். அப்படி தூங்குறவங்க விழிச்சா உங்க கதி என்ன ஆகும் தெரியுமா? போடா, எந்திரிச்ச காலை உடைக்கிறதுக்கும் நாக்க அறுக்கிறதுக்கும் என்கிட்ட பணம் இருக்குடா. பாருடா, பாரு, உனக்கு எதிராக நான் திருப்பி இருக்க துப்பாக்கிகளே பாரு. இதே துப்பாக்கி உன் நெஞ்ச நோக்கி திரும்பறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன்டா, என் இரும்பு பொட்டிக்குள்ள அடக்கம். இன்னைக்கு நீ பணம் கொடுத்த, உனக்கு துணை வந்தாங்க. நாளைக்கு இன்னொருத்தன் கொடுத்தா உன் கதி என்ன ஆகும்? அது எனக்கு தெரியும். நீ போடா வெளியே. போறேன். ஆனா எங்க அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிடு. அவங்க இல்ல, அவன் திருட, காட்டுல பதுங்கி இருப்பான். அவன் தேடல, நீங்க தான் மாற்றி வச்சிருக்கீங்க. என்கிட்ட ஒப்படைக்க பதிலாக நாங்க மறைச்சிருந்தா இங்கே ஏண்டா வந்த? போ, போலீஸுக்கு போ. தோத்து போன ஏக்கத்துல வெறி பிடிச்சாலே ஏரியா. போடா போடா போடா. ஏன்பா உத்தம புத்திரா, மருந்து வித்து பிழைக்கிறேன் என்னையே கிண்டல் பண்ணிய, இன்னைக்கு உன் மானம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? காத்துல பறக்குது, ராக்கெட் வேகத்துல பறக்குது. நான் கள்ள மார்க்கெட்ல அரிசி வித்தேன்னு நோட்டீஸ் நான் மனசு வச்சேன்னா ஒன்னே வித்துருவேன். போடா உருப்படாதவ, இவனை வித்தா காசு கூட கிடைக்காது. இவன் பிழைக்க தெரியாதவன், பைத்தியம், மாடையே, டேடி. நீதி, நியாயம், நேர்மை, தர்மம். டேய், இதை தூக்கிட்டு போய் 4 பேரை பாக்குறதுல இருங்க. அம்மா, இது உங்க வீடு நினைச்சுக்கங்க. தாத்தா, இவங்களை ஜாகிரதையா பாத்துக்கங்க. நான் போய் துறையா எங்க இருக்காரோ பாத்து கூட்டிட்டு வந்துடுறேன். ஆகட்டுமா? என்னையா இது? உங்களுக்கா இந்த கதி? எத்தனையோ பேரோட கண்ணீரை தொடச்சிங்களே, உங்க மேலையா இந்த ரத்தம்? ஐயா ஐயா, பாருங்கய்யா, இந்த அநியாயத்தை பாருங்க. காலமெல்லாம் அஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இந்த கொடுமையை பாருங்க. உங்க வழிதான் உயர்ந்த வழி, உத்தம வழின்னு சொன்ன எங்க துறையா வடிச்சு உங்க காலடியிலேயே போட்டுட்டாங்க. பாத்தீங்களா? இது நியாயமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? சொல்லுங்க. அம்மோ, அவரை போய் கேட்கிறியே, அவருக்கு என்ன முடிவு ஏற்பட்டதுங்கிறத மறந்துட்டியா? இதுதாம்மா உலகம். நாம எல்லாம் வாழறதுக்கு தானே இந்த உலகம். உலகமோ உலகம். ஏன்றங்கய்யா, போலாம். கடவுளே, பாருந்த கொடுமையை, இந்த அக்கிரமத்தை நீயாக தடுத்திருக்க கூடாது. சொல்லு, எங்க துறைய என்ன பாவம் செஞ்சார்? யார கெடுத்தாரு? எதுக்காக அவருக்கு இந்த தண்டனையை கொடுத்து நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ராத்திரி பகலா உழைச்சாரு? அது தப்பா? துணைஞ்சு மோசத்தார்களை எதிர்த்தாரு, அது தப்பா? அம்மு, நீதியும் நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் கடவுள் இருப்பார். முன்னெல்லாம் மக்கள் மனசுல கடவுளை வச்சிட்டு இருந்தாங்க.
அதனால மனசாட்சிக்கு பயந்து இருந்தாங்க. இப்ப நீதியும் இல்ல, நியாயம் இல்ல. அதனால மக்கள் தங்களுடைய மனசுல இருந்து கடவுளை தூக்கி வெளியே வச்சுட்டு சிலையாக்கி விட்டாங்க. சிலை எங்க பேச நீயா? உன்னை பத்தி ஊர்ல பல விதமா பேசிக்கிறாங்க. நீ இங்க தங்கறதுக்கு நான் இடம் கொடுத்தேன்னு அந்த தர்மலிங்கையாவுக்கு தெரிஞ்சா என் குடியே முடிஞ்சு போயிடும். தயவு செய்து நீ இந்த இடத்த விட்டு போயிடப்பா. பாத்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா எந்த கடவுளே நம்ம விரட்டு வர போல இருக்கு. இப்போ கடவுள் கூட பணக்காரங்க பயப்படுறாருன்னு தெரியுது. இந்த நாள்ல எங்க போறீங்க? அந்த பாதைகளை பழிவாங்க போறேன். அநியாயத்தாலே அழிக்க போறேன். நல்ல வேளை, ஏலம் கேட்க யாரும் வரல. நம்ம தான் ஏலம் போடுற விஷயத்தை யாருக்குமே சொல்லலையே. புண்ணியகுடி, இந்த இடம் ₹1,00,000 மேல போகும். நம்ம தான் பேசிட்டுமே ஐயா, அது பிரகாரம் நடக்கட்டும். ஆமா, அந்த பங்கு விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாமே. 10 கிரவுண்ட் சேரி நிலம் சர்க்கார் தரப்புல ரூபாய் 10,000. 15,000. 20,000. ஆள வந்தார் ரூபாய் 20,000. ஒரு தரம், 2 தரம். 20,001. 25,000. 25,001. 30,000. 30,001. 40,000. 40,001. 50. 50,001. 60,000. ஓ சரி. ₹1,01,000. 1,01,000. கார்ல இருக்கிறவர் 1,01,000 ரூபாய். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். Good. Try the advance. Come on. Yes, sir. $30,000 அட்வான்ஸ். பெரிய கோடீஸ்வரம் போல இருக்கு. ஊருக்கு புதுசா இருப்பாரோ? அப்பா டிரைவர் டிரைவரா? கோச்சுப்படாது. டிரைவர் சாரு, அவர் ஆறு. மெட்ரோ கோல்டன் ராபர்ட். ராபர்ட் ஆகுது, கொடா புட்டாவது. உங்க பேரு? மிஸ்டர் வுட். மிஸ்டர் வுட், அவரது எந்த ஊரு? நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும். அவங்க அம்மா அமெரிக்கா, அப்பா ஆப்பிரிக்கா. பிறந்தது இந்தியா, இருந்தது இத்தாலி, படிச்சது பாரிஸ். வியாபாரம் பூரா, உலகம் பூரா. என்ன வியாபாரமோ? நான் சொல்ல மாட்டேன், அது ரகசியம். கள்ளக்கடத்தல், தங்க வியாபாரம், கோடி கோடியா. கள்ளக்கடத்தலா? சிக்கிட்டு ஆபத்தாச்சே. போலீஸ் மிலிட்டரி எல்லாம் அவர் கையில. உலகம் பூரா செல்வாக்கு. சொந்தமா 5 பிளேன் இருக்குது, 10 கப்பல் இருக்குது. பேங்க் உள்ள இடமெல்லாம் பணம், மலை உள்ள இடமெல்லாம் எஸ்டேட். அப்போ சொத்து எக்கச்சக்கமா இருக்கணுமே. அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். சொன்னா ஷூட் பண்ணிடுவாரு. சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாரு. சொல்லுங்க. 25 கோடிக்கு மேல தேடும். அம்மா 25 கோடி. அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே வந்தாரு. நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. அவருடைய வியாபாரத்தை கவனிச்சுக்க நம்பிக்கையான ஏஜென்ட் இருக்கிறான்னு தேடி வந்திருக்கிறாரு. இல்ல டைமே போச்சு, நான் வரேன். இந்த தர்மலிங்கத்தை நம்புறதை விட இவனை நம்பினா பலனும் உண்டு, தலைவரைக்கு சிலையும் உண்டு. இவன் சரியான புள்ளி. இவனை விடக்கூடாது, விடவே கூடாது. இவன் உண்மையிலேயே பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு. இவனை பிடிச்சா சீக்கிரமா கோட்டீஸ்வரன் ஆயிடலாம். என்ன விஷயம்? சூட்டும் கேட்டு அமக்கலமா வந்திருக்கீங்க. ஐயா கூட சூட்டு மாட்டிக்கிட்டு சொல்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஆமா, எங்க இங்க வந்தீங்க? ஐயா நீங்க எங்க இங்க வந்தீங்க? நான் சும்மா அவரை பாத்துட்டு போலாம். நாங்க கூட சும்மா அவரை பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏய்யா, நம்ம 3 பேரும் ஒண்ணுங்கிறத மறந்துட்டு தனித்தனியா திட்டம் போட்டு. ராம அப்படி சொல்லப்படாது ஐயா. அனாவசியமா நடக்கப்படாது. நம்ம பாத்துட்டு போய் சொன்ன பிறகு ஐயா வரட்டும் அப்படின்னு நினைச்சோம். ஐயா என்ன அப்படி முடிச்சு பாக்குறீங்க? வாங்க உட்காருங்க. கீழே ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, மேலே கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. எது வேணும்? எதுவும் வேணாம், மோர் கொடுத்தா போதும்.
கோலியா ரோல் ராவுஜி. What? Who are these beggars? பாஸ் கேட்கறாங்க இவங்க யார் பிச்சைக்காரங்க? உங்களை தான் கேட்கறாங்க பிச்சைக்காரங்க. நான் அப்பவே சொன்ன இந்த புண்ணி கொடையை கூட்டு வரக்கூடாது. நீ கேட்டாரானே பாஸ் இவங்க நமக்கு பிச்சைக்காரங்க, ஆனா ஊர்ல பணக்காரங்க. 4 காசு வச்சிருக்காங்க. உன்னை பத்தி சொல்லிக்கோ. பிரபுக்கெல்லாம் பிரபு நமஸ்காரம். நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் பெரிய மனுஷன், சேர்மேன். சீமானுக்கு சீமானே நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர்லயே பெரிய கான்ட்ராக்டர், பெரிய மனுஷன். மகாராஜராஜ ஸ்ரீ மகாகணம் பொருந்திய திவ்ய சமூகமே நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர்ல பெரிய நாணயமான வியாபாரி. பாஸ் டெலிபோன். हेलो, ओ बॉम्बे शंकर. अरे सेठ, आप कैसा है? अच्छा है, बहुत अच्छा है. ओ what? सोना 10 lakhs, 10 லட்சம் ரூபாய்க்கு தங்கம். अरे वाह, ठीक है ठीक है. हेलो टोक्यो, वेट अ मिनट. sayonara किन करी क्या कुमार 50 lakhs. I see. Dimasaku, kodise. Oh, Vietnam. 50 lakh gold. I see. Send immediately, quickly. Bye, Charman. Yeah, bye. Sayonara. माफ कीजिए. Bye. What? Yes, boss. டோக்கியோல இருந்து 50 தங்கம் வருது, வியட்நாம்ல இருந்து 50 தங்கம் வருது. நீ எடுக்கிற பாதி பாம்பேக்கு அனுப்புற, மீதி காங்கோக்கு அனுப்புற. தெரியுதோ சொல்றது? எஸ் பாஸ். பை இந்த 3 எங்க வந்தது? மகாபிரபு தரிசனம் பண்ணிட்டு போலாம்னு வந்தோம். உங்களை லாட சொல்லுங்க. ஓ, இந்த கலியுகத்துல நீங்க தான் கடவுள். உங்களை காட் சொல்லுது. ஐ சி. உங்க பாராளுமன்ற இந்த கேள்வி விட்டுவிடு. என் வீட்டுக்கு போய் சொல்றாரு. இந்த மேன் என்ன சொல்றான்? ஒண்ணு இல்ல, நீங்க தான் கதி சொல்லுது. குட். சொல்லியாச்சு. உங்களை அவருக்கு ரொம்ப புடிச்சு விட்டாங்க. புடிச்சு விடட்டும். இத பாருங்க, இனிமேதான் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இவர் சாதாரண மனுஷன் இல்ல. போட்டுக்கிற சட்டை அமெரிக்காவிலிருந்து தச்சு வருது. அதை வெளுக்க போறது எகிப்தில் இருக்கிற நைல் நதி கரையில. அவர் சாப்பிடுற கேக்கு ஜெர்மனி இருந்து வருது. அதை வெற்ற கத்தி ஜெகோஸ்லோவேக்கியால இருந்து வருது. இந்த வீட்டுக்கு பிளான் போட்டது பிரபல ஓவியர் பிகாசோ. அவருக்கு தங்கம்னா தண்ணி மட்டப்பாடு. குஞ்சு கும்பிடு. Friends, come on, meet my wife. அவர் கண்ணால பண்ணிட்டாரு. பொம்பளை துறை அவங்களை அறிமுகப்பட்டு சொல்றாங்க. பாங்க ஐயா, எங்க சொன்னாலும் அங்க வரோம். பாங்கோடா. என்னப்பா இது என்ன இவ்வளவு அழகான வீட்டை கட்டி போட்டு கண்ணு குட்டி கொண்டாந்து உள்ளார கட்டி போட்டிருக்கீங்க? ஒத்த மீசை நல்லா பாரு. இது கண்ணுக்குட்டி. நாயே என்னப்பா கண்ணு குட்டி பெருசா? இது ஒரு நாளைக்கு எவ்வளவு கறி திங்குது? அது சைவம். போங்கோடா. வாங்கோடா. Dina Lola. Queen of Dreamland. வீணா லோலா கனவுலக ராணி. கும்பிடு. Come on, darling. Come on. Yes, darling. Come on, darling. Meet my friend. How do you do? அம்மாதான் ஐயாவுக்கு 4வது சம்சாரம். மொத்த 3 எங்க? முதல் சம்சாரம் கனடா ராணி. 1962 கல்யாணம், 63 டைவர்ஸ். அம்மா எங்க? டைவர்ஸ்னா விவாகரத்து. 2வது சம்சாரம் மாயா நகர் இளவரசி. 63 கல்யாணம், 64 டைவர்ஸ். 3வது டோப்பூர் ராணி. 64 கல்யாணம், 65 டைவர்ஸ். அம்மாதான் 4வது 1965 கல்யாணம், 66 டைவர்ஸோ? இதுக்கு நிறைய சொத்து,
சோ நோ ரத்து. ஆமா, சாரை விட அம்மா தான் பணக்காரவங்க. இவங்க அப்பாவுக்கு தண்ணி மேல வியாபாரம். தண்ணியா? 40 கப்பல் ஓடுது. தரை தட்டி இருக்குதே கப்பல், அது மாத்திரம் 25 லட்சம் ரூபாய். தட்டாத கப்பல் எட்டாத விலை 1 கோடி ரூபாய். 1 கோடி. 1வது வயசுல இருந்து உலகம் சுத்துது. சோ அதுக்கு 100 பாஷை தெரியுது. அம்மாவுக்கு தமிழ் கூட தெரியுமோ? கொஞ்சம் கொஞ்சம் பேசுது. நாங்க பேசுற தமிழை விட அம்மா தமிழ் தனித்தமிழ். நல்லது, நீ ரொம்ப நல்ல மனுஷன். ஓ டார்லிங், அமெரிக்கா. அம்மா அமெரிக்கா கேக்குறாங்க. அமெரிக்கா இல்ல மேன், அமெரிக்கா. நாளைக்கு அங்க ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது, பாத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. ஒரு சினிமாவை பார்க்க அமெரிக்காவுக்கா? ஏன் நான் ஷாக் பண்றேன்? சொந்தத்துல பிளேன் இல்ல, அது எடுத்துக்கிறாங்க, போய் மேட்னி பாக்குறாங்க, சாயங்காலமே திரும்புறாங்க. இவனுக்கே வந்துருவாங்களோ? அமெரிக்காவிலே கிடைக்குங்க. சரி சரி, அம்மா பரப்புடுங்க. எஸ், நம்ம பங்களா சொல்லி காமி உங்களுக்கு. வாங்க வாங்க, பங்களா காட்டுறேன். நமஸ்கார். நமஸ்கார் நமஸ்கார் நமஸ்காரம். வாங்க வாங்க. இவ்வளவு தங்கமா? ஹலோ, வாங்க 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 வாங்க. எவ்வளவு ரூபாய் தங்கம் வாங்க போறீங்க? 50 lakhs. 50 லட்சம் குத்தாக்கி இன்னும் நினைக்கிறீங்க? இது தங்க பிசினஸ். போங்க உட்காருங்க, போங்க போங்க போங்க. நீங்க வாங்க வாங்க, போங்க போங்க. பங்க பங்க. உன் பிளான் எல்லாம் சரி. ஐ எம் ஹியர். டோன்ட் வரி, டோன்ட் வரி. எல்லாம் பாத்துட்டாங்க. யார் இவங்க? நம்ம பங்களாவுக்குள்ள சர்வெண்ட் வேலைக்கு வந்த பசங்களா? ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். இவங்கதான் என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கதான் பெரிய பாஸ். இந்த வேர்ல்ட்லயே முதல் கோடீஸ்வரர். இவரு 2வது கோடீஸ்வரர். பி கேர்ஃபுல் ப்ளீஸ். ஹேவ் சம் டீ. கேரி ஆன் பாய்ஸ். கேரி ஆன். என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் தங்கம் தான். ஐயா போட கட்டு தங்கம், படுக்கை தங்கம், பெல்ட் தங்கம், செருப்பு கூட தங்கம். சாப்பிடுறத தவிர எல்லாம் தங்கம் தானோ? அதையும் தங்கம் இருக்குது. பஸ் பம். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணா நாங்களும் திருட்டு தங்க வியாபாரம் செய்யலாம்னு. ஓ, பார்க்கலாம் பார்க்கலாம். பட் இந்த ரகசியம் வெளியே வந்தது, கன் ஷூட் பண்ணு, ஷூட். நாங்க திருட்டுத்தனமா பிசினஸ் பண்றதே எங்க வழக்கங்க. எப்பா, அது என்ன தூணுல விளக்கு எரியுது? இது சாதாரண திருட்டு இல்லை. நம்ம ஐயா 1 லட்சம் ரூபாய் தங்கம் கொடுத்தா அது மார்க்கெட் மேல 5 லட்சம் ரூபாய் மதிப்பு. மண்ட மேல ஏறுதா? 5 பங்கு லாபம். எஸ் எஸ். ஐயா மேம், உனக்கு எவ்வளவு தங்கம் வேணும்? நாங்க ரொம்ப ஏழையான பணக்காரனுங்க, அதனால 1 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா. 1 லட்சம்? என்ன மேம் இந்த பணக்காரங்க கூட்டு வந்துருக்கேன். போச்சு போச்சு போச்சு. என்னங்க, எங்க பாஸ்க்கு 1 லட்சம் ஒருவேளை சாப்பாட்டு செலவு. என்ன மேல ஆசா பேசிட்டு 10 லட்சம் பாசல் இல்ல. கேட்டா கேட்டா. போங்க போங்க, வச்சுட்டு போங்க, வச்சுட்டு போங்க. போங்க போங்க. ஏங்க இப்படி விரட்டிட்டீங்களே, திரும்பி வருவாங்களா?